வெளிநாட்டில் இருக்கிற தமிழாக்கள் வேலை வாய்ப்பை கொண்ட இந்தியாவில் கொடுக்கல அவள் யோசிக்கலாம், ஓகே இந்தியாவில் நான் கொடுக்குற அதே வேலை வாய்ப்பை யாழ்ப்பாணத்தில் கொடுக்கலாம். ஆனால் அமேசானுக்கு போய்களில் அவன் என்ன ஹையர் பண்ணதுக்கு ஒரு காரணம் இந்த ஸ்டார்ட் அப் எக்ஸ்பீரியன்ஸ். அநேகமான ஆக்களுக்கு அப்படியான அனுபவம் கிடைக்கிற குறைவு. கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ தமிழாக்கள் நாட்டுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வடக்கு கிழக்க முன்னுக்கு கொண்டு போகிறோம் என்று சொல்லி தான் ஆக்கள்கிட்ட பணம் சேர்க்கிறதோ உதவி செய்கிறத பற்றி கதைக்கிறோம். ஆனால் கடந்த கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக அந்த வடக்கு கிழக்குன்னு சொல்லி அங்கே கோரி காசு அதில் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வடக்கில் மட்டும்தான் போடுறோம். மலையா பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணம் வர்றதை விட பெட்டிக்குலோவுக்கு போகிறது ஈஸி. அப்போ அதுவும் ஒரு காரணத்தால் தான் நாங்கள் ஊக்கியை கொண்டு பெட்டிக்குலோவில் வச்சோம்னா லாங் டேர்ம் கோல் பெட்டிக்குலோ நெக்ஸ்ட் செய்து மலையாத்துக்கு போகணும். ஏன்னா அவையும் தமிழாக்கள். அதை பற்றி சொல்லுங்கள், என்ன செய்கிறீங்க நோதன்ஜினி? என்னோடய ஃபோக்கஸ் என்னென்னா பிள்ளைகளுக்கு படிப்பு கேட்க எங்கள் வெளிநாட்டு படிப்பு முறையை கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ரைட். அப்போ எங்களுக்கு வடக்கு கிழக்கில் வேணும் என்ன பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு இருக்கணும். இங்கிலாண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ட்ஷையர் என்ற யூனிவர்சிட்டின்ற டிகிரியை நாங்கள் இப்போ ஜெஃப்னாவில் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் விசிட்டர் விசாவில் இங்கேருந்து கனடா போகிறோம். ஆனால் கனடாவிலிருந்து இங்கே ஒரு ஆள் ஒரு நாட்டுக்கு சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். நிறைய அமேசான் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதை போல் அமெரிக்காவில் ஒரு ஸ்டார்ட் அப் செய்திருக்கிறார். அதை போல் இங்கே நிறைய சேவைகள் சமூகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நாங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். திரு ராஜன் பாலா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் இங்கேருந்து 12 வயசில் வெளிக்கிட்டு போனான். போர்க்காலங்களில் படிச்சுட்டு போனான். போரின் நிமித்தமாக தான் எங்களோட அம்மா அப்பா தனங்கூட நாங்கள் 5 பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு படிப்பு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி கனடாவுக்கு மூவ் பண்ணாங்க. என்ன சுயமாக யோசித்து முடிவெடுக்க சொல்லி தான் நான் போயிருக்க மாட்டேன், இங்கான் இருந்திருப்பேன். சில நேரம் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் மாட்டியிருப்பேன் அவங்களை நினைக்கிறேன். ஆனால் தாய் தப்பனுக்கு தங்களோட பிள்ளைகள் முன்னுக்கு கவர்மெண்ட் இதில் கூட்டின்னு போனவன். நான் ஜெஃப் 9ல் படித்தேன். நான் இங்கே படிச்சுருக்கேக்கான்னு விட்டுட்டு போனது. கனடாவில் போய் ஹை ஸ்கூல் மற்றது யூனிவர்சிட்டி பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் செய்ய நான் தொழில்நுட்ப ரீதியாக தான் கிராஜுவேட் பண்ணி வேலை செய்த வலிக்கிட்டது. 30 வருஷமாக அது கனடா போய் 2011 நான் இங்கே 6 மாதத்துக்கு ஒருக்கா வாரது. ஏனெண்டா ஒன்று எப்படி தான் வெளிநாட்டில் போயிருந்தாலும் எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. நான் ஒரு முறையும் இங்கே வந்தால் கிணத்தடியில் அள்ளி குளிச்சுட்டு விடிய 4-5 மணிக்கு மருந்தாமடம் சந்தைக்கு போய் மரக்கறி வாங்கி வீட்டை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இல்லை. மற்ற அங்கே ஒரு இயந்திர வாழ்க்கை. 30 வருஷம் அந்த கனேடிய வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு 10-12 வருஷம் நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சிலிக்கன் வேலின்ற இடத்துல போய் வேலை செய்தேன். நான் அப்படி அந்த வேலை செய்கிற நேரங்களில் தான் கூட 2007 வேலை செய்தேன். அந்த டைமில் தான் வடக்கு கிழக்கில் படிப்பு ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு குழுவாக இயங்கி வந்தது. அதுதான் இப்போ இந்த யாழ் ஐடி ஹப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனியரிங் பார்ட்னர்ன்னு சொல்லி ITEE ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நானும் ஒரு போர்டு மெம்பர். நான் 2007 சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியா போனதுலேருந்து அவையோட இணைஞ்சு சில வேலைகள் செய்துருக்கேன். அதுதான் அந்த கனெக்ஷன். ஆனால் 2011 இங்கே ஒவ்வொரு 6 மாதமும் ஒவ்வொரு கிழமைக்கு போகிறேன். நான் வேலை செய்துருக்கையில் ஒரு கிழமை 7 மாத உதவியில் செய்து போட்டு போகிறது. 7 மாத உதவி என்றது ஒரு கிழமையில் செய்கிற விஷயம் இல்லை. தூரத்திலேருந்து உதவி செய்கிறாக்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணல. பட் அந்த உதவிகள் செய்கிறது அல்லது மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு கிழமைக்கு கூடின நேரம் இங்கே நின்றால் தான் அப்படியானது செய்யலாம். டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ இங்கே ஒரு கொஞ்ச காலம் நின்று அப்படியான வேலை செய்யலாம்னு இங்கே வந்துருக்கிறேன். இப்போ சரியாக 1 வருஷமும் 2 மாதமும் முடிஞ்சது. எவ்வளோ ஆழம் இருக்கிற பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு 5 வருஷ பிளானில் தான் வந்தேன். நான் உண்மையாக உள்ளதை சொல்ல போனால் என்னோடய அம்மம்மா தனிச்சு போனான்னு சொல்லி பார்க்க தான் நின்றது. அவள் என்னோடய அசம்ஷன் அவள் கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு மட்டும் இருப்பா. அவள் சுத்தர ஒரு 5 வருஷ பிளான் போட்டு இங்கே இருந்தேன். அவள் என்ன இப்படி ஒவ்வொரு வேலைகளை தலையை கொண்டே கொழுவை வச்சுட்டு ஆள் இறந்து போனான். இப்போ நான் டிசைட் பண்ணி கமிட்டட் இங்கே நிற்கணுமெண்டு. அதனால் அந்த 5 வருஷம் முடியும் மட்டும் எப்படியும் இங்கே நின்று 7 மாத வேலையில் செய்யணும். 5 வருஷம் நீங்கள் நிற்கிறேன்னு சொன்னீங்க.
அம்மாவையும் பார்க்கணும், அதே நேரம் இன்னொரு பிளான்லாம் வந்திருப்பீங்க. என்னென்ன பிளான் வச்சுருந்தீங்க? சில மாற்றங்கள் ஏற்படுத்தணுமெண்டா அது சாஃப்ட் ஸ்கில்லாக இருக்கலாம், மற்றது தொழில்நுட்ப ரீதியான நாலேஜ் ஷேரிங்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள், இந்த புத்தாக்கங்களுக்கான கைடன்ஸ், மென்டர்ஷிப்பாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ இப்படி தானே கனடாவில் இருக்கிறோமெண்டா நாங்கள் ஒரு இயந்திர வாழ்க்கை செய்து போட்டு பின்னேரம் தான் இங்கே இருக்கிறார்கள் விடிய தான் கதைக்க முடியும். இல்லாட்டி விடியப்புறம் எழும்பி கதைச்சிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அது வந்து செய்கிறதுக்கு சில இன்னல்கள் இருக்கும், இடையூறு இருக்கும். இப்போ நான் இங்கே நிற்கல என்னாலேயும் டக்குன்னு போய் யாரோடையும் கதைக்கலாம். அது மாதிரி ஒரே டைம் ஜோனில் இருக்கிறபடியாக ஹெல்ப் தேவையான ஆட்கள் டக்குன்னு அணுகி கதைச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் அந்த சில திட்டங்கள் யோசிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த ஊக்கி என்று சொல்லி யாழ் ஐடி ஹப்பால் ரன் பண்ணப்படுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக 2017 வட மாகாணத்தில் ரன் பண்ணி கொண்டு வருது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த ப்ரோக்ராமை கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு போகிற பிளான். ஸோ இந்த வருஷம் அதை கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. மார்ச் டைம் ஃப்ரேமுக்குள்ள அது ஸ்டார்ட் பண்ணுமென்று ஒரு நம்பிக்கை, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் அரவணை என்ற ஒரு ஆர்கனைசேஷன் கனடாவில் இந்த ஐடி ஃபவுண்டேஷனில் இருந்துட்டு நான் 2017 கனடாவுக்கு திரும்பி மூவ் பண்ணினான். அப்போ அங்கே இருக்கிற தமிழ் மக்களை ஒன்றா சேர்த்து இங்கே உதவி செய்கிறதுக்கான வழிக்காக தான் அந்த அரவணை என்ற ஆர்கனைசேஷனை கனடாவில் ரெஜிஸ்டர் பண்ணினது. இட்ஸ் அ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். நாங்களும் யாழ் ஐடி ஹப்புக்கு ஒரு கோல்டு பார்ட்னர். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் ஆனுவலி ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதன் நிமித்தம் தான் நான் இங்கே அடிக்கடி வாரது. அப்போ இந்த அரவணையின் ஊடாக எங்களோட கோல் படிப்பு சம்மந்தப்பட்டது, புத்தாக்கம் சம்மந்தப்பட்டது, மற்றது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது. அப்படியான இடங்களுக்குள்ள நாங்கள் 7 அளவு உதவி செய்வோம். ஹைஸ்கூலில் சரி, யூனிவர்சிட்டி லெவலில் சரி, அல்லாட்டி ஹைஸ்கூல் முடிஞ்சாக்கள் யூனிவர்சிட்டி போகாமல் இருக்கிறாக்கள் அந்தந்த ஏரியாக்களில் எப்படி உதவி செய்யலாம்னு இப்போ செய்கிற முதல் ப்ராஜெக்ட் ப்ரையாரிட்டி எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் ஊக்கிய கொண்டே ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது 2018 இலங்கையில் இருக்கிற அரசாங்க பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன செய்தேன்னா AWSன்னு சொல்லி கிளவுட் டெக்னாலஜி இருக்குது தானே, அதுண்ட ஃப்ரீயாக கிரெடிட் எடுத்து கொடுத்த நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட $100 வேர்த்தான கிரெடிட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் $100 கிரெடிட் இருக்கும். அதை வச்சுக்கொண்டு படித்து ப்ராஜெக்ட்கள் செய்து தங்களை தயாராக்கி கொள்ளலாம் ஒர்க்குக்கு போகிறதுக்கு. அதை கொடுத்த நாங்கள் அதை சில பல்கலைக்கழகம் வடிவாக பாவிக்குது, அநேகமான பல்கலைக்கழகங்கள் அதை பாவிக்கல. ஸோ இப்போ பிரிடேனியாவில் மாஸ்டர்ஸ் படிக்கிறார்கள், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது ரீசர்ச் செய்கிறார்கள் வடிவாக பாவிக்கணும். அது மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவாவும் அப்படி தான், அவையும் ரீசர்ச் ரிலேட்டட் அதில் பாவிக்கணும். ஜெஃப்னா பல்கலைக்கழகத்தில் கொடுத்தது அப்படியே பேசாமல் படுத்திருந்தது. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், அவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அணுகி கதைச்சு 3வது வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்களே கனடாவில் இருந்து லெக்சர் பண்ணுறோம். AWSஐ ஹேண்ட்ஸ் ஆனாக எப்படி பாவிக்கிறது, என்ன செய்யலாம்னு சொல்லி அந்த ஃப்ரீ கிரெடிட்டை வச்சுக்கொண்டே அவன் பில் பண்ணுற மாதிரி கரிக்குலத்துக்குள்ள சொல்லிக் கொடுக்குறோம். அவன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடித்து வரைக்குள்ள அவைக்கு அந்த AWS ஸ்கில் ஏற்கனவே தெரிஞ்சிடும். அடுத்தது அவையை செய்ய வைக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும், அவைக்கு மார்க் பண்ணும் அது செய்கிற வேலையை. அவன் ஒரு மாட்யூல் ஒரு கோர்ஸுக்குள்ள மார்க் பண்ணும். அதை இப்போ நாங்கள் 2வது வருஷம் செய்கிறோம். அதுவும் என்ன, நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நாங்களே செய்கிற பிளான் இல்லை, நாங்கள் செய்யக்குள்ள அவைய ஒரு லெக்சரையும் அதை ஷேடோ பண்ண வச்சு அப்புறம் நாங்கள் எங்களோட பிளான் என்னென்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த லெக்சர் பண்ண விட்டுட்டு நாங்கள் பார்ப்போம், ஒப்சர்வ் பண்ணி அது செய்து முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு தங்களை பாட்டுக்கே ரன் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளை வீல்னு சொல்கிறது ரைட், அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் தான் தண்டவாட்டில் இயங்குற லெவலுக்கு கொண்டு வரணும். இப்போ நாங்கள் 2வது கோஹோட் செய்கிறோம். இப்போ ஹோப்ஃபுல்லி அது செய்கிறதால இந்த பாவனை அதிகரிக்கும். ஒரு AWS என்ற ஒரு புது சொல்லுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐடியில் இருக்கிறார்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீங்களா, ஏன் அதை எங்கடையாக பாவிக்காமல் இருக்கிறோம்? AWSன்றது அமேசான் வெப் சர்வீசஸ்ன்னு சொல்கிறது. முந்தின காலங்களில் தொழில்நுட்ப ரீதியாக கம்பெனிகள் தங்களோட தொழில்நுட்ப வேலையில் செய்கிறதுக்கு தங்களோட சர்வர்ஸ்ன்னு சொல்கிறது ரைட், ஒன் சைடில் அவங்க கம்பெனியில் சர்வர்ஸை வச்சு தான் செய்வினோம். அப்போ இந்த பாவனை அதிகரிக்க நீங்கள் சர்வர்ஸை வாங்கணும் ரைட், மெயின் ஃப்ரேமோட சர்வர்ஸை வாங்கி உங்களுக்கு அதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது காசை நீங்கள் முதலீடு போட்டு தான் வாங்கணும். ஆனால் இப்போ அமேசான் என்ன செய்துச்சுது, அவைக்கும் அதே பிரச்சனை இருந்தது. அவையும் கம்பெனி க்ரோ பண்ண
முதலீடு செய்து இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வந்தவன். ஆனால் அது வந்து நீங்கள் எவ்வளோதான் க்ரோ பண்ணினாலும் சில நேரங்களில் அது தொடர்ந்து பாவனையில் இருக்கிறதில்ல. இப்போ அமேசான் அவங்களோட ஐடியா என்ன செய்தாங்கன்னா, அந்த பாவனையில் இல்லாத நேரத்தை மற்றவைக்கு பாவிக்கிற மாதிரி உருவாக்கி வந்தது தான் அந்த அமேசான் வெப் சர்வீசஸ். இப்போ எல்லாரும் சொல்கிறது கிளவுட் ரைட். ஸோ கிளவுட் டெக்னாலஜி ரைட். இப்போ நான் லாங்காக சொல்லணுன்னா இப்போ அந்த விளக்கத்துக்காக. ஸோ இப்போ அமேசான் தான் கொஞ்சம் முன்னுக்கு நிற்குது, ஃபாரினராக நிற்குது இந்த கிளவுட் டெக்னாலஜிக்கு. அது மாதிரி இப்போ அஷ்யூர், ஜிசிபி, இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ், இப்போ அவையெல்லாம் ஒரு கிளவுட் செய்து வெறியணும். ஆனால் அந்த புத்தாக்கம் செய்கிறாக்கள் ஆண்டர்ப்ரனோர்ஸுக்கு வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் தான் கூட சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் அமேசானில் வேலை செய்தபடியாகவும் எனக்கு அந்த க்ரெடிட்டை ஃப்ரீயாக எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. நான் வந்து கனடாவில் ஓட்டோவான்ற ஒரு நகரத்தில் தான் படித்து வளர்ந்தது. அப்போ அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்டார்ட் அப் முந்தி ஓட்டோவா சொல்கிறது சிலிக்கன் வேலி ஆஃப் கனடாண்டு முந்தின காலங்களில். இப்போ நோட்டல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லி பெரிய ஒரு தொழில்நுட்ப ரீதியான கம்பெனி அங்கே தான் பெருசாக இருந்தது. அதை சுற்றி வர கம்பெனிகள் ஸ்டார்ட் ஆனது. இப்போ எனக்கும் யூனிவர்சிட்டியில் போனதுலேருந்து ஏதாவது புத்தாக்கம் செய்யணும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்து ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ இப்போ கனடாவில் வந்து புத்தாக்கங்கள் செய்கிறதுக்கான சப்போர்ட் அது வந்து கொஞ்சம் குறைய. அப்போ அதனால் நான் கலிஃபோர்னியாவுக்கு போன பிறகு அப்படி ஒன்று செய்யலாம்ன்ற ஒரு பிளானில் தான் போனது. அப்படி போன இடத்துல நான் பாம் என்று சொல்லி ஒரு கம்பெனி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை முதல் தொடங்கி வந்தாக்கள் பாம்ன்ற கம்பெனி. இப்போ அவை இருக்கணுமோன்ற நிலைமைக்கு கேள்விக்குறியாக போயிட்டது. ஸோ அப்போ பாமில் வேலை செய்யல என்னோட வேலை செய்கிற சக எம்ப்ளாயீஸ், என்னோட ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியர், ப்ராடக்ட் ஆள் வேலை செய்தவர். அப்போ அவரோடையும் நாங்கள் அடிக்கடி இந்த ஐடியாக்களை பற்றி கதைக்கிறது. அப்படி கதைச்சுட்டு இருந்த இடத்துல தான் எனக்கு என்னோட கோவர்க்கர், நான் வயர்லெஸ் டிவிஷன் சீனியர் இன்ஜினியரிங் மேனேஜராக இருந்தேன் நான், ராப் கேச்சர்னு சொல்லி அவர் என்னோட கோஃபவுண்டர், அவர் ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தவர். இப்போ நாங்கள் இந்த ஐடியாக்கள் கதைச்சுன்ற கேட்கல தான் இப்படி ராஜனே நாங்கள் ஒன்று செய்யக்கூடாத நிலைமைக்கு போனது. ஸோ அப்போ அது தொடங்கினது. அது ஒரு ஐஓடி ஹார்ட்வேர் டிவைஸ். ஐஓடின்றது இப்போ தான் பெருசாக ப்ளோவப் ஆகிருக்கு. நாங்கள் அப்போ ஐஓடி பாவிச்சு, இன்டர்நெட்ஸ் ஆஃப் திங்ஸை பாவிச்சு நாங்கள் என்ன செய்தாங்க, இந்த ஷாப்பிங் லிஸ்ட் க்ரியேஷனை செய்தாங்க. அது ஒரு சிம்பிள் ஐடியாவாக தொடங்கினது. உண்மையாக ராபின் ஒய்ஃப் வந்து வீட்டை ஹவுஸ் ஒய்ஃப், அவைக்கு 3 பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு நாளும் விடியெலும்பி பிரேக்ஃபாஸ்ட் செய்யல தான் என்னென்ன சாமான் இல்லையண்டு வரும், ஞாபகத்துக்கு வரும். இப்போ அதை வந்து அந்த நேரம் வாங்குறது கஷ்டம். அது மாதிரி அந்த நேரத்தில் நாங்கள் மைண்டில் போட்டு வைப்போம், ஆனால் எழுத மாட்டோம். ஸோ மறதியில் சில நேரம் விட்டுருவோம், அடுத்த நாள் மாட்டோம். அப்போ இந்த மைண்டில் இருக்காட்டி ஒரு இடத்துல போட்டு வைக்கணுமெண்டா நீங்கள் எழுதி வைக்கணும். இப்போ அநேகமான இப்போ கலிஃபோர்னியாலேயோ கனடாலேயோ வீடுகளில் ஒரு சின்ன ஸ்டிக்கி பேடும் பேனையும் இருக்கும் ஃப்ரிட்ஜில். இப்போ அதில் எழுதி வச்சு பாவிக்கிறது தான் பழக்கம். ஆனால் அதுவும் சில நேரம் ஆக்கள் அதை மறந்து விட்டு போயிடணும். சரி, அப்போ அதனால் ஸ்டில் ஃப்ரிக்ஷன். அப்போ ராபும் நானும் கதைக்கைகள் என்ன, ஓகே மேபி நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணோம். முதல் iOSல ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி வெளிக்கிட்டா. ஆனால் அந்த ஆப்பும் வந்து பெருசாக அடாப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மொபைல் ஃபோனை கிச்சனில் வச்சுருக்க மாட்டோம், சமைச்ச அன்றைக்கி அது எங்கேயாவது தூரத்தில் இருக்கும், ரைட். ஸோ அப்போ அதுக்கு போய் எடுத்துன்னு வந்து அன்லாக் பண்ணி அப்ளிகேஷனை ஃபைன் பண்ணி டைப் பண்ணுறது பிரச்சனை. ஸோ அதனால் நாங்கள் ஒரு டிவைஸை உருவாக்கினாங்க. அந்த டிவைஸ் வந்து சிம்பிள், நீங்கள் பேனையால் எடுத்து எழுதுறது மாதிரி தான் அந்த ஹேபிட்டு. ஏன்னா இப்போ நார்மலாக நாங்கள் ஃபேமிலியாரான ஹேபிட்டண்டா அதை நாங்கள் செய்வோம். இப்போ அதை வந்து இப்போ என்ன ஒரு சாமான் முடிஞ்சோடனே நீங்கள் பேனை எடுத்து எழுதி போட்டு பேனை வைக்கிற மாதிரி எங்களோட டிவைஸ் எடுத்து பனானாஸ் வைக்கலாம், டிவைஸ் எடுத்து பார்கோட் ஸ்கேன் பண்ணி போட்டு வைக்கலாம். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டக்குன்னு ஷாப்பிங் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். இப்போ லெட்ஸே இப்போ ராபின் கேஸில் அவரோட ஒய்ஃப் வீட்டை நிற்கிறா, அவர் வெளியில் வேலை நிற்பார். அவர் ஸ்கேன் பண்ண உடனே அவர்கிட்ட அப்ளிகேஷனில் வேறு என்ன வாங்கணுமெண்டு, ஸோ ஒரு வீட்டை வரைக்கும் வாங்கி வந்துடும். ஸோ அதுதான் நாங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் அப். அது முதல் ப்ரோட்டோடைப்பாக செய்து நாங்கள் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட கொண்டே பிச் பண்ணாங்க. உங்களுக்கு ஜெர்ரி யாங்ன்னு சொல்லி தெரியுமோ தெரியாது, yahoo.com ஃபவுண்டர். ஸோ அவர் எங்களுக்கு முதலாவது செக் தந்தவர், முதலாவது சீட் ஃபண்ட் தந்தவர், $7,50,000. ஸோ அதை வச்சு தான் நாங்கள்
ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாங்க. ஓகே. அது ஒரு 4.5 வருஷம் ரன் பண்ணாங்க. முதலாவது லான்ச் பண்ணது ஃப்ரான்ஸில். இந்த ஓஷான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இப்போ இங்கே கார்கில் மாதிரி அங்கே ஓஷான்னு ஒரு பெரிய கம்பெனி அவைக்கு பார்ட்னர் பண்ணி அவை எங்கள்கிட்ட இருந்து எடுத்து அவை இந்த கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தவை. அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி. எங்கள் டிவைஸை முதல் வாங்கி அவை கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பினோம். அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணுற பட்சத்தில் எங்களுக்கு மாதம் ஒரு ஃபீ வரும், சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அது உண்மையாக கஸ்டமருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்களா நாங்கள் செய்கிறது டிவைஸ் இல்லை, நாங்கள் செய்கிறது ஆப்பும் இல்லை. அது வந்து உண்மையாக கஸ்டமரை கொண்டு வரதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். பட் த பிக் பிளே வந்து டேட்டா, ரைட்? இப்போ அநேகமான இடங்களில் இப்போ நான் வந்து வீட்டுக்கு தேவையான சாமான் கார்கில்ஸ்லேயே எல்லாம் வாங்கலாம். ஆனால் நான் எல்லாம் கார்கில்ஸில் வாங்குறேன், ரைட்? நான் சில நேரம் ஜான் கீல்ஸில் போய் ஒரு ஐட்டத்தை வாங்குவேன், கார்கில்ஸில் போய் கொஞ்சத்தை வாங்குவேன், மதுராமடம் சந்தையில் போய் மிச்சத்தை வாங்குவேன். அண்டு எல்லோரும் இந்த மல்டி ஸ்டோர் ஷாப்பர்ஸ், இந்த பல வகையான அங்காடிகளில் போய் வாங்குறது தான் எங்களோட வழக்கம். ஆனால் இப்போ கார்கில்ஸில் நீங்கள் வாங்குகிற விஷயந்தான் கார்கில்ஸுக்கு தெரியும். ஜான் கீல்ஸில் நீங்கள் வாங்குகிற விஷயந்தான் ஜான் கீல்ஸுக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வாங்குகிற விஷயம் உங்களுக்கும் தெரியாது. இப்போ எங்களோட டிவைஸ் என்ன செய்யும், எங்கே வாங்குறீங்களன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த டிவைஸில் போடுற எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த டேட்டா வந்து வேல்யூபிள், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கோகோகோலாவோட கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து சோடான்னு சொல்லிக்கிற கோகோகோலாவுக்கு வேணும் எத்தனை தரம் கஸ்டமர் சோடா சொல்லுங்க. ஸோ அந்த சோடான்னு சொல்லிக்க ஆட்டோமேட்டிக்காக கோகோகோலாவை போடலாமா, ரைட்? அது ஒரு மார்க்கெட்டிங், ரைட்? இப்போ அந்த டைப் ஆஃப் டேட்டா பிளே ஒன்று இருந்தது. ஸோ அதில் தான் எங்களுக்கு பிகர் கோலாக இருந்தது ப்ரொடியூஸ் பண்ணிக்கல. பட் அது காம்படிஷன் ஒன்று வந்தது. எப்படி என்றால் நாங்கள் செய்த அதே டிவைஸை அமேசானும் செய்தது. ஸோ அமேசான் செய்த உடனே கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு, ஆனால் அதில் ஒரு குட் திங் நடந்தது. அப்படின்னா வால்மார்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரீட்டைல் ஷாப்ஸ் யூஎஸ் கனடாவில் அவை வந்து உடனே எங்களை கால் பண்ணி தங்களோட பார்ட்னர் பண்ண சொல்லி கேட்டது. ஸோ நாங்கள் பார்ட்னர் பண்ணி கொஞ்ச நாள் ரன் பண்ணினாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த அமேசான் இதை காப்பி பண்ணி இதை செய்ய வலிக்கிட்டோன்னே இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பதங்கிட்டேன். ஸோ அது பதங்கினோடனே எங்களுக்கு இப்போ சாஃப்ட்வேர்ண்டா மேனேஜ் பண்ணி ரன் பண்ணலாம். ஹார்ட்வேரும் இருக்குது தானே. இப்போ ஹார்ட்வேர் வந்து ஒரு டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது கிட்டத்தட்ட எங்களோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து $80 $120 மட்டும் per யூனிட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். நீங்கள் 10,000 டிவைஸ் அடிக்கல அநேகமான இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். மற்றது இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறபடியாக மேனுஃபேக்சர்ஸ் வந்து அந்த பேமெண்ட் டேர்ம்ஸில் சேமான நாங்கள் சொல்ல கேஷ் இன் அட்வான்ஸ் முன்கூட்டியே பணம் கொடுத்தா தான் நம்ம செய்வேன். ஸோ இப்போ $7 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா முக்கால்வாசி அதில் போயிடும். இப்போ நான் ஆக்களை ஹாய் பண்ணுறது காசுலாம் போயிடும். ஸோ அப்படியான சேலஞ்சஸில் தான் எங்களுக்கு கடைசியில் நாங்கள் ஸோ டோட்டலாக இந்த 4 year ஆப்ரேஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60,000 டிவைசஸ் விற்று நாங்கள் 8 ரீட்டைல் ஷாப்ஸோட பார்ட்னர் பண்ணாங்க வேர்ல்டு வைட். $1 million ரெவென்யூ வந்தது, ரைட்? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்தது, இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் புல் அவுட் பண்ணோன்னா எங்களுக்கு திங்ஸ் வென்ட் டவுன். நாங்கள் அது இந்த கம்பெனியோட அசட்ஸை வந்து இப்போ விற்று நாங்கள் ஒரு கம்பெனிக்கு பிட்ஸ்பர்கில் ஸ்லைஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டு நான் அமேசானுக்கு போயிட்டேன், ராப் கூகுள் போயிட்டேன். ஸோ அதுதான் என்னோடய ஸ்டார்ட் அப் ஜேர்னி. பட் ஐ திங்க் மோர் தேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் மோர் வேல்யூபிள். நாங்கள் பெருசாக விற்று எத்தனையோ $1 billion எக்ஸிட் ஆனண்டெல்லாம் இல்லை. நான் கணக்கு லேர்ன் பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேரம் இந்த பிளாக்பெரின்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு கேள்வி தெரியாது, கலிஃபோர்னியாவில் சாண்டியேகோன்ற நகரத்தில் பிளாக்பெரி இந்த டெவலப்மெண்ட் சென்டரை நான் தான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணினான். அப்போ அதில் ஒரு 30 engineers இருந்தவன் எனக்குள்ள. நான் இப்போ நான் க்ரோத் ஃபேஸில் இருந்தேன். நான் இப்போ அதில் வந்து பிளாக்பெரியில் ஒரு செக்ஷனை தான் எனக்கு ஓனர்ஷிப் இருக்கும். அந்த செக்ஷனை மட்டும்தான் நான் டெலிவர் பண்ணுவேன். இப்போ பிளாக்பெரின்ற டிவைஸில் ஒரு கம்போனன்ட் தான் நான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். அது மாதிரி இப்போ நான் விடுற பிள்ளைகள் அதுகளுக்கு வந்து எனக்கு மேலே மேனேஜர் இருப்பார், ரைட்? என்னோட இப்போ டிரெக்டர் அல்லது விபி எனக்கு மேலே இருந்தோண்டு கைடன்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் அப்பில் அந்த இது இல்லை. நீங்கள் பிளவிட்டால் அது உங்களோட பொறுப்பு, ரைட்? அப்படியான
இந்த படிப்பினை வந்து ஸ்டார்ட் அப்லாம் வந்தது. ரைட், இப்போ நான் பிளாக்பெரியில் வந்து மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் சைடில் இருந்தேன். அதுவும் எம்பெடட் சாஃப்ட்வேர் சைடில் இருந்தேன். ஆனால் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போகைகளில் ஹார்ட்வேர் ரிலேட்டட், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட், கஸ்டமர் சர்வீஸ், ப்ராடக்ட்ஸ், கொஞ்சம் சர்வர் சைட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், அந்த எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆகிறது இருக்கும். ப்ளஸ் அது இந்த இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதுதான் செய்வேன்னு இருக்கலாது, எங்கே இருக்கோ அங்கே செய்தான் ஆகணும். ஸோ அந்த வகையான லேர்னிங்ஸ் வந்து எனக்கு இப்போ பிளாக்பெரியில் வேலை செய்கிறது தான் கிடைச்சிருக்காது. ஸ்டார்ட் அப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இன்ஃபேக்ட் நான் அமேசானுக்கு போய்களில் அவன் என்னை ஹையர் பண்ணதுக்கு ஒரு காரணம் இந்த ஸ்டார்ட் அப் எக்ஸ்பீரியன்ஸ். அநேகமான ஆட்களுக்கு அப்படியான அனுபவம் கிடைக்கிற குறைவு. ஊக்கிய ஈஸ்டில் போடுறேன்னு சொன்னீங்க. ஈஸ்டில் போட்ட பிறகு என்ன செய்ய போகிறீங்க? கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ தமிழாக்கள் வந்து நாட்டுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வடக்கு கிழக்க முன்னுக்கு கொண்டு போகிறோம் என்று சொல்லி தான் ஆக்கள்கிட்ட பணம் சேர்க்கிறதோ உதவி செய்கிறத பற்றி கதைக்கிறோம். ஆனால் கடந்த கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக அந்த வடக்கு கிழக்குன்னு சொல்லி அங்கே காசு அதில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் இங்கே வடக்கில் மட்டும்தான் போடுறோம். ரைட், ஸோ அது வந்து வடக்கை டெவலப் பண்ணுறோம், பிளே இல்லை. ஆனால் கிழக்குக்கு நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்யலை. இது முந்திலேருந்து ஒரு பிரச்சனை உண்டு. ரைட், போர்க்காலங்களில் சரி, போருக்கு முன்னுக்கு சரி, இந்த வடக்கு கிழக்குன்றது வந்து ஒரு சின்ன பிரிவினை மாதிரி தான் இருந்தது. அப்போ இதை நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாட்டி தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்க பார்க்கும். மற்றது அங்கேயுமே ஒரு நீட் ஒன்று இருக்குது. ரைட், வடக்கிலே இருக்கிற நீடை விட அதிகமாக ஒரு நீட் ஒன்று இருக்குது கிழக்குலையும். நாங்கள் முன்னுக்கு அந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்கணுன்றதுக்காக தான் முதல் இது. ரெண்டாவது உண்மையாக அங்கே நீட் இருக்குது. நான் போய் அந்த ஒவ்வொரு ஏரியாவை பார்த்த இடத்துல கிழக்கு மாநிலத்தில் அந்த A லெவல் முடித்து யூனிவர்சிட்டி போகாமல் ஆக்கள் இருக்கணும். ஸோ அவைக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி வரணுன்றது தான் குறிக்கோள். ஹோப்ஃபுல்லி நாங்கள் செய்கிற மாதிரி வேறு ஆக்களும் மேற்கொண்டு செய்வினோம். அதான் எதிர்பார்ப்பு. ட்ரீம் ஸ்பேஸ் வந்து இப்போ நான் கிழக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ எங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் வடக்கு மாகாணத்தில் வேலை செய்கிறதுக்கு யாழ் ஐடி ஹப் இஸ் அ கிரேட் பார்ட்னர். ரைட், அவை ஆன் த கிரவுண்ட் செய்யணும். நான் கிழக்கு மாகாணத்துக்கு யாழ் ஐடி ஹப் போகலை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் நேரடியாக போய் நின்று செய்கிறதுக்கான அறிவும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அது வேறு இப்போ அங்கே இருக்கிற டெமோகிராஃபியை வடிவாக தெரியணும், அங்கே ஒரு ஆன் த கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆர்கனைசேஷனை இவாலுவேட் பண்ணாங்க. இவாலுவேட் பண்ணிக்கல அந்த எங்களுக்கு இந்த பார்ட்னராக வர்றதுக்கு சரியான ஆட்கள் ட்ரீம் ஸ்பேஸ். இப்போ ட்ரீம் ஸ்பேஸும் வந்து 2009 பிரச்சனைக்கு பிறகு அவங்க 2 பேர் அரவிந்தும் கிஷோத்தும் வந்து முல்லைத்தீவில் ஏதாவது செய்யணும்னு தான் தொடங்கினவர். சரி, தொடங்கிட்டு அவள் முல்லைத்தீவிலேருந்து இல்லை, அவள் பெட்டிக்குலோ. அப்போ அவள் பெட்டிக்குலோவில் போய் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அவள் வந்து இப்போ புத்தாக்கங்கள் அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு சர்டன் ப்ரோக்ராம் செய்யணும். அவள் அந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஏரியாவில் அதை கண்டக்ட் பண்ணினேன் வேறு ஸ்பெஷாலிட்டிஸில். அது அவன் அந்த ஸ்ட்ரக்சர், அவன் ஆப்ரேஷன் ஸ்டைல், இப்போ எங்களுக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியாக படிப்பிக்க வேண்டிய என்வாயன்மெண்ட் எல்லாம் அவைகிட்ட இருக்குது. ரைட், ஸோ இப்போ நாங்களாக போய் புதுசாக செய்கிறதும் பார்க்க அப்படியான ஒரு ஆளை வந்து தூக்கி விட்டால் நாங்கள் சப்போர்ட் பண்ணால் அவர் ரன் பண்ணுவேன். ரைட், ஸோ அப்போ அதனால தான் நாங்கள் ட்ரீம் ஸ்பேஸோட பார்ட்னர் பண்ணி இப்போ செய்கிறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ ட்ரீம் ஸ்பேஸுக்கு ஒன்ஸ் அ மந்த் போய் விசிட் பண்ணிட்டுருக்கிறேன். என்ன பாட்டு டாக்டர் தர்ஷன் அம்பலவானர் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, அவர்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் போய் விசிட் பண்ணினான். இப்போ அவரும் கனடாவில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறவர். அப்போ நானும் அதில் இன்வால்வ். அப்போ தர்ஷன் அம்பலவானரை போய் சந்திக்கல, அங்கே இருக்கிற பிள்ளைகளை சந்திச்சு நான் அதில் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணினான். அங்கே இருக்கிற பிள்ளைகள் கிழக்கு மாகாணத்திலேருந்து மட்டும் வந்ததில்லை, அதாவது மலையக பிரதேசத்தில் இருந்த பிள்ளைகளும் வந்திருக்கணும். ஸோ அப்படியேண்டா மலையக பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து யாழ்ப்பாணம் வர்றதை விட பெட்டிக்குலோவுக்கு போகிறது ஈஸி, அவைக்கு கிட்ட. ஸோ அப்போ அதுவும் ஒரு காரணத்தால் தான் நாங்கள் ஊக்கியை கொண்டு பெட்டிக்குலோவில் வச்சோம்டா மலையக மக்களும் பயன்படுவினோம். சரி, அப்போ நாங்கள் பெட்டிக்குலோ ஒரு மெயின் ஹப்பாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும் அங்கே வர டெமோகிராஃபி எங்கேருந்து கூட வெறினோம். அது தெரிஞ்சோண்டா நாங்கள் அதிலிருந்து அடுத்த லொக்கேஷன் தெரிஞ்சு கொள்ளலாம் ஈஸியாக. ஸோ எங்களோட லாங் டேர்ம் கோல் பெட்டிக்குலோ நெக்ஸ்ட் செய்து மலையத்துக்கு போகணும். ஏன்னா அவையும் தமிழாக்கள் தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. சூப்பர். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். இப்போ உங்களோட புது ப்ரெசன்ஸ் நொதர்ன் ஜூனி, இன்சார்ஜ் ஆஃப் நொதர்ன் ஜூனி, அதை பற்றி சொல்லுங்கள். என்ன செய்கிறீங்க நொதர்ன் ஜூனி?
மிஸ்டர் இந்திரகுமார் பத்மநாதன், அவர் இங்கே மானிப்பாலேருந்து போனவர். அவற்றை ஒரு நோக்கம் என்னென்னா, வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு பல்கலைக்கழக படிப்பு வாய்ப்பு கிடைக்கணும்ன்றது. ஒவ்வொரு வருஷம் 33,000 பிள்ளைகள் வடக்கு கிழக்கில் A லெவல் எடுக்கணும். அதில் 22,000 பிள்ளைகள் எலிஜிபிள், அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு தகுதியான ஆக்கள். ஆனால் அதில் 4,200 பிள்ளைகள் தான் ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டிக்கு போயினோம். ஏன்னா எங்களோட இந்த கோட்டா சிஸ்டம், ரைட், எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லி அதன்படி 4,200 தான் போயினோம். அதில் அப்படின்னா 17,800 பிள்ளைகளுக்கு வருடாந்தம் பல்கலைக்கழகம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை, ரைட். அது ஒவ்வொரு வருஷம் நடக்க போகுது. இப்போ அப்படியான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று தான் அவர் இங்கே யூனிவர்சிட்டி தொடங்கினவர். அப்போ நான் இங்கே வந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நொதர்ன் யூனியில் போய் வேலை செய்கிறதுக்கு. இப்போ நானும் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், படிப்பு சம்பந்தம், வேலை வாய்ப்பு சம்பந்தம், புத்தாக்கம் சம்பந்தம் என்று அந்த என்னோட பேஷனில் இது அலைன் பண்ணிச்சுது. இதே அந்த ஒரே பாதையில் வந்தபடியாக நான் ஓகேன்னு சொல்லி அங்கே போனேன். அப்போ அங்கே தொடங்கிக்கல நான் ஒரு சீனியர் லெக்சரரும், மற்றது அவைண்ட கம்ப்யூட்டரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக தொடங்கி இப்போ நான் அங்கே சேர்ந்து இப்போ ஒரு 8 மாதம் ஆகுது. சேர்ந்த இடத்துல தான் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. என்னோட ஃபோக்கஸ் என்னென்னா, பிள்ளைகளுக்கு படிப்பு கேட்க எங்கள் வெளிநாட்டு படிப்பு முறையை கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஏனெண்டா நான் இங்கே படிச்சுட்டு கனடா போய் 30 வருஷத்தால் வரைக்குள்ள என்னத்தை பார்த்து கொண்டேன்னா, இப்போவும் நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது தான் படிக்க வைக்கிற மொழியை, வேலை வாய்ப்புக்கு ரெடி ஆகிறதுக்கு படிப்பிக்கிறதில்ல. ஸோ அந்த வேலை வாய்ப்புக்கு தயாராகிற மாதிரி படிப்பிக்கிறதும், அந்த ரியல் வேர்ல்டில் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் செய்கிற வேலை இந்த எக்ஸாம்பிள்ஸை காட்டி படிப்பிக்கிறதுக்காக தான் நான் அந்த கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆகிறேன். நொதர்ன் யூனி வடமாகாணத்தில் கொண்டு வரதுக்கு SLIIT என்ற கேம்பஸோடான் ஒரு பார்ட்னராக கொண்டு வந்தது. ஏன்னா அவை ஒரு ஆக்கள் தான் இலங்கையில் கடந்த 25 வருஷமாக ரன் பண்ணினோம். அவை தான் இந்த வேலை வாய்ப்பை முன்னுக்கு வச்சு படிப்பிக்கணும். SLIIT இலங்கையில் தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்கிற ஆக்களுக்குள்ள 60% மேற்பட்ட ஆக்கள் SLIIT கிராஜுவேட்ஸ். அதுவும் SLIIT கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட் பண்ணி 3 மாதத்துக்குள்ள எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, ரைட். அப்போ எங்களுக்கு வடக்கு கிழக்கில் வேணும் என்ன, பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு இருக்கணும். ஸோ அதன் நிமித்தம் தான் மிஸ்டர் இந்திரகுமார் SLIITயோட பார்ட்னர் பண்ணி கொண்டு வந்தவர். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளியில் போய் படிக்கணுன்ற ஆசை இருக்குது, வெளிநாட்டு டிகிரி. இப்போ நாங்கள் போன மாதம் எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சது. அப்படின்னா இங்கிலாண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ட்ஷையர் என்ற யூனிவர்சிட்டின்ற டிகிரியை நாங்கள் இப்போ ஜெஃப்னாவில் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த ஜனவரியிலேருந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இப்போ என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 2 இது தான் மெயின். டென்லைம் தொழில்நுட்ப டிகிரியும் IT டிகிரியும், மற்றது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அது 2ம் SLIITயும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ட்ஷையரும் படிப்பிக்கிறோம். வேலை வாய்ப்பு படிப்பிக்கிறது, மற்றது இன்டர்ன்ஷிப். இப்போ எனக்கு இந்த புத்தாக்கத்தில் ஈடுபட்டதால் அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் படிப்பிப்பேன். மற்றது இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில பேருக்கு புத்தாகம் விருப்பம் வந்தால் அவைக்கு நான் கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ அவையும் நான் என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ போன முறையெல்லாம் கிட்டத்தட்ட 8 டீம் யாழ் கீக் சேலஞ்சுக்கு வந்தது காம்படிஷனுக்கு, ரைட். முதல் நான் வர முன்னுக்கு அப்படி இருக்கல, இப்போ 8 டீமுக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அடுத்த இந்த வருஷம் நடக்க அப்படியும் கூட வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படியான அந்த புஷிங், அந்த என்ன என்கரேஜ்மெண்ட், உந்துதல், அதுகள் செய்கிறேன். மற்றது இன்டர்ன்ஷிப். இப்போ கம்பெனிகளோட கதைச்சு எப்படியாவது இந்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 3வது வருஷம் வரைக்குள்ள இன்டர்ன்ஷிப்பில் எப்படியாவது கொண்டே போடணும், ரைட். இப்போ இன்டர்ன்ஷிப்பில் போட்டால் தான் அதில் நோக்கம் என்னென்னா, இப்போ யாழ்ப்பாணத்தில் நொதர்ன் யூனியில் படித்த ஆக்கள் கொழும்பில் போய் வேலை செய்யலாம். ஆனால் கொழும்பில் போய் வேலை செய்தால் என்ன நடக்க போகுது, ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஆக்கள் விட்டுட்டு வெளியில் போக தான் ட்ரை பண்ணணும், ரைட். ஸோ அதை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ இந்த இடம் வணிக ரீதியாக முன்னுக்கு வரணுமெண்டா ஆக்களிஞ்ச நிற்கணும், ஆக்களிஞ்சனு வேலை உருவாக்கணும். அது உடனே நடக்காது, ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ நாங்கள் இப்போவே ஒரு கம்பெனிகளோட கதைச்சு எங்களோட பிள்ளைகளை வேலைக்கு போட சொல்லி
அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பேர் இப்போ இன்டர்ன்ஷிப் வேலை செய்யணும். இப்போ மிஸ்டர் இந்திரகுமார் வந்து யூனிவர்சிட்டியே போட்டிருக்கிறார். அப்போ அடுத்தது வந்து நான் யூனிவர்சிட்டியை போட்டவர் வேலை வாய்ப்பும் கொடுக்க தானே வேணும். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட மேஜிக் டெக்ன்னு சொல்லி ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி, அதை அவர் சென்னையில் ஒரு டிவிஷன் வச்சிருக்கிறார். என்னென்னா அவைண்ட மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது, அவைண்ட ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் அந்த டீம் செய்யுது. அவர் என்ன செய்கிறார், அதிலிருந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு ஐடி பார்க் மாதிரி செய்து கிடக்கு. இப்போ யாழ் ஐடி ஹப்புக்கு மேல் 4வது 5வது மாடியில் இருக்குது. ஸோ அதில் ஒரு 30 பேருக்கிட்ட வேலை செய்யணும். அவள் மொபைல் ஆப், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த பிபிஓ சம்மந்தப்பட்ட வேலைகள், மற்றது இஆர்பி அப்படியான வேலைகள் வந்து செய்யணும் இங்கேருந்து. அவையெல்லாம் டிரெக்டாகவே யூஎஸ் கனடா கஸ்டமர்ஸுக்கான வேலையை செய்யணும். இதில் ஒன்று இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இப்போ அதே ரிசோர்ஸ் அதே குவாலிட்டி சென்னையில் இருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கு. என்ன கிட்டத்தட்ட 60% காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கிற தமிழாக்கள் வந்து வேலை வாய்ப்பை கொண்ட இந்தியாவில் கொடுக்கல, அவள் யோசிக்கலாம், ஓகே இந்தியாவில் நான் கொடுக்குற அதே வேலை வாய்ப்பை யாழ்ப்பாணத்தில் கொடுக்கலாம், அவைக்கு 60% காஸ்ட் ரிடக்ஷனில் இங்கே நடக்குது வேலை. ரைட். இப்போ அவர்கிட்ட மிஸ்டர் இந்திரகுமாரண்ட கோல் என்னென்னா, தான் ப்ரூவ் பண்ணி காட்டலாம், நார்தர்ன் யூனி ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்ன்ஷிப்பாக எடுக்கலாம், லோக்கலாக கிராஜுவேட் பண்ண பிள்ளைகளை எடுத்து வேலைக்கு போடலாம். அவே செய்கிற ப்ராடக்ட் அவுட்புட் வந்து குவாலிட்டி வைஸ் அதை விட குறைஞ்சதில்லை. காசு இந்த காஸ்ட் வந்து குறைய, மற்றது இந்த காஸ்ட் ஆஃப் ஆக்கியூபென்சின்னு சொல்கிறது, அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணி ஒரு இடத்துல டெஸ்க் கொடுத்து இருத்துறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, ஒரு செலவு இருக்குது. அந்த செலவு கொழும்பை விட கிட்டத்தட்ட ஒரு 20% குறைய, இந்தியாவை விட 50% கூட குறைய. சரி, அதுலேயே ஒரு கம்பெனி ரன் பண்ணுற ஆக்களுக்கு கெயினை ரியலைஸ் பண்ணலாம். ஸோ அது இப்போ நடந்துன்னு இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ சொன்னதானே என்ன இன்டர்ன்ஷிப்புக்கு பிள்ளைகளை போடணும். எங்களோட ஒரு சின்ன கோஹோட்டுக்கு நாங்கள் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில் எங்களுக்கு ஒரு 110 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரப்போயினோம் இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறதுக்கு. நான் அதுக்கு தான் கொழும்பில் போய் ஒரு கம்பெனியோட கதைச்சுன்னு இருக்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனிகள் வந்து யாழ்ப்பாணத்திலேயே வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அவைக்கு இங்கே ஆஃபீஸ் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கோவர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி தர்றோம். நீங்கள் ஆக்களை ஹை பண்ணி இங்கே வச்சே வேலை கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் டெஸ்க் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலாம் தந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ் தரோம் என்று சொல்லி இப்போ அந்த கதையில் டிஸ்கஷன்ஸ் நடந்துன்னு இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் படிக்க வர்றது கூடுது. இப்போ அதாவது வந்து அநேகமான தாய் தகப்பன் வந்து தங்களோட பொம்பளை பிள்ளைகளை வந்து கொழும்புல போய் படிக்கிறத பெருசாக விரும்பலை, என்ன தூரம் தனியாக. அது மாதிரி கொழும்புல போய் வேலை செய்கிறத விரும்பினோம் இல்லை. அது வந்து மாறுது இங்கே. எப்படின்னா, இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட என்ரோல் பண்ணினோம் நார்தர்ன் யூனியில். ரைட். அது மாதிரி பொம்பளை பிள்ளை அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு லோக்கலாக வேலை கிடைக்கிறபடியாக அவையும் அதுக்குள்ளே போயினோம். ஸோ அந்த மாற்றம் ஒரு வரவேற்குரிய மாற்றம் என்னென்னா, இந்த பொம்பளை பிள்ளைகள ஒர்க் ஃபோர்ஸ் கூடுது இங்கே. ஸோ ரைட், நார்தர்ன் யூனியில் ஓவரால் என்ரோல்மெண்ட்டில் எங்கள்கிட்ட ரஃப்லி 40% ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கடைசி இன்டேக் போன அக்டோபர் இன்டேக் வந்து கிட்டத்தட்ட 70% ஃபீமேல்ஸ். ரைட். ஸோ அந்த ஷிஃப்ட் வந்து ஆல்ரெடி வர்றது தெரியுது. ஐ திங்க் அது வாஸ் அ குட் மூவ். ஏன்னா மேபி பொம்பளை பிள்ளைகள் கூட வரைக்குள்ள மேபி அனைமானாக்கள் இங்கே நிற்பினோம். இங்கே நின்றா எங்களோட இந்த கெப்பாசிட்டி பில்டிங்னு சொல்லி அந்த டேலண்ட் பூல் வந்து க்ரோ பண்ணும். ஸோ அது ஒரு வெல்கம் சேஞ்சாக நான் பார்க்குறேன். இதோட இன்னொரு விஷயங்கள் என்ன கதைக்கும் போது சொன்னீங்க, நார்தர்ன் யூனியில் அந்த லோன் ஸ்கீம் ஒன்று இருக்குது. குட் பாயிண்ட், வெரி குட். இப்போ நான் என்ன மிஸ்டர் இந்திரகுமார் சொன்ன அந்த அவர்கிட்ட கோல் வந்து அந்த 17,800 பேருக்கு படிப்பு கொடுக்குறது. ஆனால் எல்லாருக்கும் வந்து டியூஷனாக ஃபீயை கட்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறது சரியான கஷ்டம். சில பேருக்கு உண்மையாக நல்லா படிப்பினம், வசதி இல்லாத நிர்பந்தத்தில் போகாமல் இருக்கணும். 2 ஆப்ஷன்ஸ் அதை க்ரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா, ஒன்று யாழ் எஜுகேஷன் சப்போர்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு லோன் ஸ்கீம். அது என்ன செய்யும், இந்த அவைண்ட மாதாந்த வருமானம் வந்து 50,000 குறைவாக இருந்தாலோ, மற்றது அவைண்ட தாய் தப்பன் இல்லாத பட்சத்திலையும் அவைண்ட அந்த ஆதாரத்தை காட்டி அவைக்கு நார்தர்ன் யூனியன் அட்மிஷனையும் காட்டினா நாங்கள்
எங்களோட லோக்கல் பேங்க் பார்ட்னர்ஸ்கிட்ட இருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ரைட். அப்போ அவை வந்து அந்த லோன் வச்சுக்கொண்டே படித்து முடிக்கலாம். ரைட். ஆனால் அந்த இப்போ நான் சொன்னதானே என்ன இன்டர்ன்ஷிப் 3வது வருஷத்தில் எடுக்கலாம்னு, அந்த பிள்ளைகள் லோன் எடுத்தாலும் இன்டர்ன்ஷிப் வந்தோடனே அவன் அந்த லோனை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான வழியும் அதில் வருது. அவனை உழைப்பை எடுத்து லோனை கட்டி வேலைக்க முடிக்கலாம். ரைட். மற்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போகிற பிள்ளைகள் 6 மாதம் இன்டர்ன்ஷிப்போட முடிகிறதாண்டு இல்லை, அவன் கிராஜுவேட் பண்ண மட்டும் தொடர்ந்து வேலை செய்யலாம். ஏன்னா அவன் 3வது வருஷம் போன உடனே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வீக்கெண்ட் ப்ரோக்ராமுக்கு மாற்றுறோம். ஏன்னா வீக் டேஸில் வந்து கிழமை நாட்களில் வந்து வேலைக்கு போவினோம், சனி ஞாயிறு ஸ்கூலுக்கு வரணும். அப்போ தான் அவன் 4 வருஷத்தில் டிகிரி முடிக்கலாம், வேலையும் நடந்து போய்கொண்டிருக்கும். ஸோ அது லோன் எப்படி அவ பே பண்ணலாம், செல்ஃப் ஃபண்ட். ரைட். அது ஒரு பக்கம். மற்றது வந்து ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப் ஒன்று செய்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 5 ஸ்காலர்ஷிப் அலோகேட் பண்ணியிருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டாப் 3 முதல் 3 இடத்தை பிடிக்கிற மாணவ மாணவிகள் A லெவலில் அவைக்கு நாங்கள் ஃபுல்லாகவே டியூஷன் ஃபீ கட்டி அந்த 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம் அவை முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவைக்கு மாத செலவுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா அவைக்கு கேஷாக கொடுக்கப்படுது. இப்போ எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை படிக்கிறா, கிளிநொச்சியில் டிஸ்ட்ரிக்ட் 2nd. அவள் எங்களோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இதில் படிக்கிறா, ஃபுல்லி பெய்டு. அநேகமான ஆக்களுக்கு என்ன இந்த விளக்கம் இல்லை. ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த உரையாடலில் இந்த விளக்கம் ஆக்களுக்கு போய் சேருமென்னு நம்புகிறேன். இப்போ வடக்கு கிழக்கில் டிஸ்ட்ரிக்ட் டாப் 3 வர்ற ஆக்கள் ஈஸியாக அந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து வீட்டுக்கிட்டவே படித்து முடிக்கலாம். அந்த வாய்ப்பு ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பாவனைக்கு வடிவாக வேறு வழி கிடையாது. ரைட். இப்போ ஒரு வருஷம் 5 ஸ்காலர்ஷிப் அலோகேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்னோன்னா எங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ட்ரெண்ட் வருது. அந்த ட்ரெண்ட் என்னென்னா A லெவல் முடிச்சு தான் யூனிவர்சிட்டிக்கு போகணுமென்ற அவசியம் இல்லை. அது உதாரணம் நான் இப்போ என்ன வச்சு தான் அதை கதைக்கிறேன் அப்படின்னா, நான் கனடாவில் யூனிவர்சிட்டி போய்க்க எனக்கு 17 வயசு. ரைட். நான் 21 வயசில் கிராஜுவேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து 22 வயசில் 21, 22 நான் யூனிவர்சிட்டி போயினேன். ரைட். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, O லெவல் முடித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுக்குது A லெவல் முடித்து யூனிவர்சிட்டி போகிறது. இங்கேயும் பிள்ளைகள் வந்து O லெவல் முடிச்சுட்டு இப்போ எங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ O லெவல் நல்ல கிரேட்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் 3C என்று நினைக்கிறேன் இருந்தால் நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்குள்ள வந்து 1 இயர் நாங்கள் இப்போ A லெவலில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதை சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸை வந்து அந்த 1 இயருக்குள்ளே படிப்பிச்சு நீங்கள் டிகிரிக்குள்ளே போவீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் A லெவல் படித்து வார ஒரு ஆளை விட வேலைக்கே டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவீங்க வேலை வாய்ப்போட. ரைட். அப்படியான சிஸ்டம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இனி எதிர்காலத்தில் அநேகமான மாணவர்கள் அந்த பக்கம் பார்ப்பினோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துடுது. ஸோ இப்போ அதில் ஒரு இந்த ஃபோர்காஸ்ட் ஒன்று பார்த்துருக்கீங்கன்னா மேபி அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே A லெவல் இல்லாமல் போனாலும் சான்ஸ் இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உதவிகள் இருக்குது, அதை நாங்கள் ஆராய்ஞ்சு பயன்படுத்துகிற குறைவு. ஸோ அது எல்லோரும் அதை பயன்படுத்தினா நல்ல. இப்போ என்னென்னு சொல்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி அவைலபிள், அநேகமான ஆக்கள் அதை பாவிக்கிற குறைவு. ஸோ அந்த பாவனையை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மாதிரி இப்போ ஒரு வேலையை செய்யக்குள்ள அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். ஹாஃப் ஹார்ட்டடாக செய்யக்கூடாது. மற்றது இப்போ எங்களோட கோல் வந்து வடக்கு கிழக்கு தொழில்நுட்ப ரீதியாகவோ வணிக ரீதியாகவோ முன்னுக்கு வரணும். அப்படி முன்னுக்கு வரணுமெண்டா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் பர்மிட்டில் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே நின்றா மேபி உங்களோட அந்த என்னென்னு சொல்கிறது, உங்களோட அறிவு தளம் இந்த இடத்தை பலமாக்குமென்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட கழிச்சு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்டேன். உண்மையாக அவங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட ஒரு பிளச் பண்ணிவிட்டு கனடாவிலேருந்து இங்கே வந்து 5 வருஷம் இருந்து ஒரு கோல் ஒன்றை செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறேன்னு பெருமைப்படுறேன். உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன். அதே போல் சாஹோ கிரியேஷன்ஸ் உங்களோட பயணத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்றதில் நான் உங்களுக்கு உறுதிமொழி பூண்டு கொண்டு இருக்கிறேன். மிக்க நன்றிகள் எங்களோட இணைஞ்சு கொண்டமைக்கு. தேங்க்யூ.